வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. கடந்த சட்டமன்ற தேர்தல் முதல் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளும் மோதல்களும் என அடுத்தடுத்த சம்பவங்களுக்கு பிறகு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானார். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதிமுக சந்தித்த அத்தனை தேர்தல்களும் தோல்வியை சந்தித்தது. இந்த சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அதிமுக அதிரடியாக அறிவித்துள்ளது. அதிமுகவின் இந்த அறிவிப்பு அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில்தான் சசிகலா அதிமுகவிற்காக பட்டி தொட்டி எங்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திப்பேன் என்று அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் பாமக சுமார் 32,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பிடித்து இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் முயற்சியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் களமிறங்கும் பாமக தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்சியாக இருக்கும் என அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பால் நீக்கப்பட்ட சசிகலா மீண்டும் தான் என்ட்ரி கொடுப்பேன் என அதிரடியாக அறிவித்துள்ளார். இதையடுத்து பிரிந்து போன ரத்தத்தின் ரத்தங்கள் சசிகலாவை நேரில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அணியின் ஆலோசகரான பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற ஜூன் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் ஏற்பட்ட பயங்கர ரயில் விபத்தில் இதுவரை 5 பேர் பலியாகி இருப்பதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பாமணி வருவாய் கிராமம் வெள்ளங்குழி அருகே இயங்கி வந்த தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.